ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி 23. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். யோகி நந்தன் அளித்த முத்தங்களின் தித்திப்பிலும் அவன் கூறிய வார்த்தைகளின் பலத்திலும் அவனையும் அவன் நினைவுகளையும் மனதில் சுமந்தபடியே தூரிகை சென்னை பயணிக்கிறாள். அவன்தான் தூரிகையை ரயில் நிலையம் கொண்டு வந்து விட்டான். ரயில் வரும் வரை அவள் கரத்தை இறுக்கமாக பிடித்தபடி அமர்ந்திருந்தவனின் மனம் முழுவதும் அவளும் அவள் மீது கொண்ட காதலும் மட்டுமே இருக்கிறது என்பதை தூரிகை உணர்ந்த நிமிடங்கள் அவை. அவளுக்கு கையசைக்கும் போது அந்த சிறு பிரிவை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா என்ன? அவன் விழிகள் நிறைவதை அவள் கண்டாள். அதற்கு முன்பே அவள் விழிகள் நிறைந்திருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு அவனோடு ஐக்கியமாகி போனவளின் வெற்று உடலில் ஆசையாய் வருடியும் முத்தமிட்டும் அவன் அடிமனதில் ஒளிந்து கிடந்த மொத்த காதலையும் அவள் மீது அவன் பொழிய தன்னை மறந்து அவன் மார்பில் சாய்ந்து கிடந்தவளின் செவியில் இறுதி முத்தத்தை பதித்தவன், ஐ லவ் யூ டியர். என்னுடைய வாழ்க்கையில மனைவியின் ஒருத்தி இருந்தா அது நீதான். காதலின் ஒருத்தி இருந்தா அதுவும் நீதான். தோழியின் ஒருத்தி இருந்தா அது நீ மட்டும்தான். உன்னுடைய மனசுக்குள்ள கடுகளவு சந்தேகமாவது இனியும் மிச்சம் இருந்தா அதையும் தூக்கி எறிய என்னுடைய இந்த வார்த்தைகள் உனக்கு உதவும் நினைக்கிறேன். இதை கூறும்போது தன் தங்கை நந்தினி தன்னை கட்டி கொண்டு நின்றதை தூரிகை பார்த்திருக்க கூடும் என்று அவனுக்கு தோன்றியது. இப்போது அதை பற்றி பேசினால் அனைத்தையும் கூற வேண்டியதாகிவிடும். அப்பாவாக தன்னை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைக்கட்டும் என்று நினைத்தவன் வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு முத்தங்களை தொடர்ந்தான். உண்மையிலேயே அந்த நொடி தூரிகையின் மனதில் ஒரு குற்ற உணர்ச்சி எழுந்தது. இவனையா சந்தேகித்தோம்? தன்னை உயிராக அல்லவா நினைக்கிறான். இவனை எப்படி சந்தேகிக்கலாம்? ஆனாலும் நந்தினி என்ற கேள்வி மனதில் மீதம் நிற்கவே செய்தது. அதையும் தாண்டி அவனை முழுமையாக அவள் மனம் நம்பவும் ஆரம்பித்தது. அவள் சென்னையை அடைந்து விட்டாள். அவனது பிரிவு அவளை பாடாய்படுத்துகிறது. ஒவ்வொரு நொடியும் யுகங்களாக மாறி அவளோடு மல்லுக்கு நிற்கின்றன. இன்று ஞாயிற்றுக்கிழமை, இல்லை என்றால் அலுவலகம் சென்றிருப்பாள். அவன் இல்லாத இந்த வீடு அவளுக்கு வெறுமையை பரிசளித்தது. எப்படியோ உண்ணாமல் உறங்காமல் நொடிக்கு ஒரு முறை அவனை அழைத்து பேசி பேசியே அந்த நாளை கடத்தி விட்டாள். இன்று யோகி வந்து விடுவான். காலை 5 மணியிலிருந்து அவன் வரவுக்காக அவள் காத்திருக்கிறாள். ஆனால் 9 மணி ஆகியும் அவன் வந்த பாடில்லை. அலுவலகமும் செல்ல வேண்டும். அவள் தயாராகிதான் நிற்கிறாள். ஆனால் அவன் வந்து சேரவில்லை. சிக்னல் சரியா இல்ல தூரிகை, இனி நீ கூப்பிடாத, காலையில வந்து பேசிக்கலாம்னு சொல்லிதானே போனை கட் பண்ணாரு. பதற்றத்தோடு அவன் எண்ணிற்கு அழைத்தாள். ஆனால் சுவிட்ச் ஆஃப் என்ற பதில் தான் வந்தது. அப்போதுதான் ஆபீஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ். நந்தகுமார் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸா மும்பை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்காரு. ஐசியூல தான் இருக்காரு. கீதா தான் அந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறாள். உடனே கீதாவை அழைத்தாள் தூரிகை. கீதா, உங்களுக்கு இந்த நியூஸ் எங்கிருந்து கிடைச்சது? நான் நேற்றுக்கு ஒரு ஃபைல் அனுப்பி சார் கிட்ட சரி பார்த்து அனுப்ப சொன்னேன். ரொம்ப முக்கியமான ஃபைல்னு சொன்னேன். நான் மும்பை போயிட்டு இருக்கேன், போய் சேர்ந்ததும் அதை சரி பார்த்து அனுப்பிடுறேன்னு பதில் அனுப்புனாரு. ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. ரொம்ப முக்கியமான ஃபைல் ஆனதால நானே அவருக்கு கால் பண்ணேன். ஆனா போன் அவருடைய அப்பா தான் எடுத்தாரு. அவர் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. அப்புறம் இப்பதான் நீங்க போன் பண்றதுக்கு முன்னாடிதான் நந்தகுமார் சார் அப்பா திரும்பவும் எனக்கு போன் பண்ணாரு. யோகி நந்தன் சாரோட பையனோட சேர்ந்து சாருக்காக அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்காருன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. உங்களுக்கு தான் முதல்ல போன் பண்ணாராம். ஆனா பிஸின்னு பதில் வந்ததாம். அதனாலதான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு. அதை கேட்ட பிறகுதான் தூரிகைக்கு உயிரை திரும்பியது. ஆனாலும் நந்தகுமார் சார், அவரை நினைத்த போது மனம் வலித்தது. அவள் உடனே அலுவலகம் வந்து விட்டாள். 1-2 நாட்களில் அவள் மும்பை சென்று நந்தகுமார் சாரை பார்த்து வருவது என்று முடிவு செய்து அதை அலுவலக ஊழியர்களிடம் கூற, ஊழியர்களும் அவளோடு வருவதாக கூற, சனிக்கிழமை இங்கிருந்து புறப்படலாம் என்று அனைவரும் சேர்ந்து முடிவு செய்தனர். அவசர வேலைகளை லேப்டாப்பிலேயே பார்த்து கொள்ளலாம் என்றும் முடிவு செய்திருந்தனர். இடையிடையே தூரிகை யோகியை அழைத்து கொண்டுதான் இருக்கிறாள். ஆனால் இப்போதும் அவனது செல் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கிறது. 2 நாட்கள் ஓடிவிட்டது. இன்று 3வது நாள். இரவு யோகியிடமிருந்து தூரிகைக்கு அழைப்பு. பாய்ந்து செல்லை எடுத்தவள் அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்க சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? இதோ இப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடிதான் கண்ணை திறந்தாரு. இனி பயப்பட எதுவும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தேங்க் காட். சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியல தூரிகை, ரொம்ப வேதனையில இருக்கேன். ஓகே, டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் உனக்கு கால் பண்றேன். என் செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு பயந்துட வேண்டாம். அடிக்கடி யாராவது போன் பண்ணிட்டே இருக்காங்க. சேர பாத்துக்கிறதுக்கு இடையில இந்த மாதிரி கால்ஸ் எனக்கு தொல்லையா இருக்கு.
அதனாலதான் நான் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைங்க, அது பரவாயில்ல. நீங்க இன்னைக்கு கிளம்பிடுவீங்க தானே? நோ, சாருடைய பையனால ஆபீஸையும் சாரையும் ஒரே நேரத்துல பாத்துக்க முடியாது. நான் கூட இருந்தே ஆகணும். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. உன்னால அங்க தனியா சமாளிக்க முடியுமா? முடியலன்னா நீ உங்க வீட்டுக்கு போயிடு. நான் வர்ற வரைக்கும் நீ அங்கேயே இரு. சரிங்க? எனக்கு இங்க தனியா இருக்க பிடிக்கல. சரிங்க, எனக்கு இங்க தனியா இருக்க பிடிக்கலதான். நான் எங்க வீட்டுக்கு இன்னைக்கே போறேன். அப்புறம் நாங்க எல்லாரும் சனிக்கிழமை சேர பாக்குறதுக்காக இங்க இருந்து கிளம்புறோம். எல்லாருமா? ஆமா, நான் தனியா வர்றதா தான் இருந்தது. ஆனா நான் வரேன்னு சொன்னதும் எல்லாரும் கூட வர்றதா சொன்னாங்க. அதுதான். என்ன பேசிட்டு இருக்க? அவரே ஐசியூல இருக்காரு. வீட்டுல இருக்கிறவங்களாலேயே பார்க்க முடியல. இதுல நீங்க வேறையா? எப்படி எல்லாரையும் வர வேண்டாம்னு சொல்றது? அவரை வந்து பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என் மனசு கூட படபடன்னு அடிச்சுட்டே இருக்கு. அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும். சரி, வந்து பார்த்துட்டு போங்க. சார், டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு. ஹிந்தியில் யாரோ கூறுவது தூரிகையின் செவியை எட்ட. சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். அவள் அழைப்பை துண்டித்தாள். தொடர்ந்து வந்த நாட்களில் யோகி ஒரு நாள் ஏதாவது ஒரு நேரம் 5 நிமிடம் மட்டுமே தூரிகையிடம் பேசுவான். அதற்கு மேல் பேச அவனுக்கு நேரமே கிடைக்காது. அவசரம் என்று கூறி அழைப்பை துண்டித்து விடுவான். ஒரு வழியாக தூரிகையின் தலைமையில் அவளது அலுவலக ஊழியர்கள் மும்பை வந்து சேர்ந்து விட்டனர். யோகி மருத்துவமனை லொகேஷனை முன்பே அனுப்பி இருந்ததால் எந்த சிரமமும் இல்லாமல் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்து விட்டனர். ஐசியூவிலேயே நந்தகுமார் சார் தொடர்வதால் அந்த சிறு கண்ணாடி வழியாக மட்டுமே அவரை பார்க்க முடிந்தது. அந்த நேரம்தான் கிருஷ்ணாவும் வந்து சேர்ந்தான். முன்னாள் அலுவலக ஊழியர்களை கண்டதும் அவனுக்கு மகிழ்ச்சி. அவர்களோடு அவன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவனது விழிகள் இடையிடையே தூரிகை யோகியை உரசி சென்று கொண்டுதான் இருந்தது. தூரிகை யோகியோடு ஒட்டி உரசி நின்று பேசிக் கொண்டிருக்கிறாள். சார், நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? கிருஷ்ணாவிடம் கோபிதான் கேட்டான். நான் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கி இருக்கேன். நீங்க எல்லாரும் ஹோட்டல்லையா ரூம் எடுத்திருக்கீங்க? இல்ல சார், இனிதான் போய் ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுக்கணும். மும்பைல ஹோட்டல்ல தங்குறது ரொம்ப ரிஸ்க். ஒரு நாளைக்கே 4000-5000 ரூம் வாடகையே கேட்பாங்க. நல்ல ஒரு ஹோட்டல்னா அவ்வளவும் கொடுக்கணும். என்ன பண்றது சார், தங்கிதானே ஆகணும். என்னுடைய ஃப்ரெண்டோட வீடு ரொம்ப பெரிய வீடு தான். நீங்க விருப்பப்பட்டா நீங்க எல்லாரும் அங்கேயே வந்து தங்கலாம். ஃப்ரெண்டு மட்டும்தான் வீட்டுல இருக்கான், ஃபேமிலி எல்லாம் இல்ல. அனைவரும் தூரிகையை பார்க்க, ஓகே, நீங்க எல்லாரும் அவர் கூட போங்க. நான் இங்கேயே இவர் கூடவே இருக்கேன். ஆமா, நீங்க எல்லாரும் கிருஷ்ணா சார் கூட போங்க. தூரிகை என் கூட இருக்கட்டும். எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க 2 ரூம் எடுத்திருக்கோம். ஒரு ரூம்ல தூரிகை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நீங்க கிளம்புங்க. யோகி கூற கிருஷ்ணா நந்தகுமார் சாரை வந்து பார்த்து விட்டு வந்ததும் அனைவரும் கிருஷ்ணாவோடு கிளம்பி விட்டனர். அவர்கள் ஒரு வழியாக மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்ல மறுவழியாக மேனேஜர் கரண் ஐசியூவுக்கு வந்தார். ஒட்டி உரசி நின்று கொண்டிருக்கும் யோகி தூரிகையை கண்டதும் அவர் முகம் சுளித்தார். அவரை கண்டதும் சட்டென்று இருவரும் விலகி நின்றுவிட அது அவர் மனதில் ஒரு நெருடலாக மாறியது. நந்தகுமார் சாரை பார்த்துவிட்டு உடனே கிளம்பி விட்டார். அவர் வாசலுக்கு வரும்போதுதான் கிருஷ்ணாவை கண்டார். பெங்களூருவில் அறிமுகமாகி இருந்தார்கள் அல்லவா? ஹலோ மிஸ்டர் கிருஷ்ணா என்று அழைத்து அவன் கையை பிடித்து குலுக்கியவர், சார பார்க்க வந்தீங்களா என்று கேட்டார். சார பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். நீங்க சார பார்க்க வந்தீங்களா? இல்ல, நானும் சார பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படியா? நீங்க உள்ள வந்ததை நாங்க பார்க்கலையே. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 2 வாசல் இருக்கு. நீங்க இந்த வாசல் வழியா வெளியே வந்திருப்பீங்க. நான் அந்த வாசல் வழியா உள்ள வந்துட்டேன். ஓ, அப்படியா? மிஸ்டர் கிருஷ்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? தயங்கியபடி கரண் கேட்க, சென்னை ஆபீஸ் மேனேஜர் தூரிகை இருக்காங்கல்ல, அவங்க எப்படி? கிருஷ்ணாவின் அருகில் நிற்பது தூரிகையின் அலுவலக ஊழியர்கள் என்று அறியாமல் கேட்டார் கரண். எப்படின்னு கேட்டா? அவங்க குணத்தை பத்தி தான் கேக்குறேன். உரையாடல் ஆங்கிலத்தில் ஆனதால் அனைவருக்கும் நன்றாகவே புரிந்தது. ரொம்ப நல்லவங்க தான். ஏன் கேக்குறீங்க? ரொம்ப நல்லவங்களா? ஆமா. அவர் உதட்டை பிதுக்க, என்ன சார், என்னாச்சு? அவங்க நம்ம நந்தகுமார் சாருடைய உறவா? நோ, அவங்க உறவெல்லாம் கிடையாது. அவர் மீண்டும் உதட்டை பிதுக்க, என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? தூரிகை மேடத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஆயிடுச்சு. அவங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்கிற பியூனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. பியூனையா? ஆமா சார். அவங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம் இருக்கா? சார், நீங்க ஏதோ போலீஸ் மாதிரி துருவி கேள்வி கேக்குறீங்க. என்ன விஷயம்னு டைரக்டா சொன்னா நல்லா இருக்கும். சார், சொல்ல கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பெரிய எடுத்து சமாச்சாரம். ஆனாலும் அதை அப்படியே விடவும் மனசு வரல. நந்தகுமார் சார் ரொம்ப நல்லவரு. அவராலதான் நாம எல்லாரும் ஜாம்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய மானம் கப்பல் ஏறக்கூடாது இல்லையா? அதனாலதான்.
இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அவர் குணமாகி வீட்டுக்கு வந்ததும் நீங்க பார்த்து பக்குவமா அவர் காதுல இந்த விஷயத்த போட்டு வைக்கணும். மத்தத அவர் பார்த்துப்பாரு. அவர் அப்படி கூறியதும் அனைவரின் செவிகளும் அவர் என்ன கூறப் போகிறார் என்று அறியும் ஆவலில் கூர்மையானது. சார், நீங்க இப்படி தயங்குறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கே. என்ன விஷயம் சார்? நம்ம நந்தகுமார் சார் பையனை உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், நான் பார்த்ததில்ல. எஸ், உங்க யாருக்கும் அவரை தெரியாது. ஆனா அவரு மும்பைல தான் இருந்தாரு. ஒரு 2 வருஷம் மும்பை ஆபீஸ அவர் தான் பாத்துக்கிட்டாரு. எனக்கு அவர் அப்படி தெரியும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. தூரிகை மேடத்துக்கும் நம்ம நந்தகுமார் சார் பையனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. என்ன சொல்றீங்க? கிருஷ்ணா அதிர்ச்சியோடு கேட்க ஊழியர்களின் விழிகளும் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. ஆமா சார், நான் பெங்களூர்ல கூட 2 பேரையும் ஒன்னா பார்த்தேன். அதுவும் ஒரே ரூம்ல. அப்படியா? வாயை பிளந்த கிருஷ்ணா மற்ற ஊழியர்களை பார்த்தான். அவர்கள் விழிகளிலும் டன் டன்னாக அதிர்ச்சி. இதோ இப்ப கூட ஆபீஸ்ல 2 பேரும் ரொம்ப நெருக்கமா நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்லையா? அங்க நந்தகுமார் சார் பையனை நாங்க யாரும் பாக்கலையே. அவங்க அப்பா மட்டும்தான் அங்க இருந்தாரு. இல்ல, நந்தகுமார் சார் பையன் உள்ளதான் இருக்காரு. நீங்க இந்த வாசல் வழியா வெளியே வரும்போது நான் வந்த வாசல் வழியா அவர் உள்ள வந்திருக்கலாம். தூரிகை கணவர் அங்க இருக்கலையா? அவர் அங்க காணோம். ஒருவேளை ஏதாவது வாங்க அவர் அங்க எங்க போயிருக்கலாம். என்னானாலும் இந்த விஷயத்த நீங்க நம்ம சார் காதுல போட்டு வைங்க. நீங்க தான் சாருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கீங்க. அதனாலதான் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ப சரி, நான் கிளம்புறேன். கரண் கிளம்பி விட, பாத்தீங்களா உங்க மேனேஜர் தூரிகையோட லட்சணத்தை? இந்த விஷயத்த நான் சொல்லியிருந்தா நீங்க யாராவது நம்பி இருப்பீங்களா? இப்ப யாரோ ஒருத்தர், அதுவும் நம்ம சார் மேல பரிதாபப்பட்டு இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஆமா, எங்களால நம்பவே முடியல. அனைவரின் குரலிலும் அதிர்ச்சி. சரி சரி, வாங்க நம்ம போலாம். நாளைக்கு சாயந்தரம் தானே ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்கீங்க? ஆமா சார், நானும் நாளைக்கு சாயந்தரம் தான் கிளம்புறேன். காலையில இன்னும் ஒரு தடவை வந்து சார பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம். அதிர்ச்சி மாறாமல் அனைவரும் கிருஷ்ணாவோடு சென்றனர். யோகி நந்தனும் தாத்தாவும் மட்டும்தான் இப்போது ஐசியு முன் இருக்கிறார்கள். அவர்களோடு தூரிகையும் இருக்கிறாள். தூரிகை, நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தா எடு. இங்க 2 ரூம் எடுத்திருக்கேன். ஒரு ரூம் நமக்கு தான். நீ வரேன்னு சொன்னதும் நான் அந்த ரூம் புக் பண்ணிட்டேன். இல்ல பரவாயில்ல, ட்ரெயின்லயே நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன். நான் இங்கேயே இருக்கேன். ஒரு அரை மணி நேரமானதும் யோகியின் அம்மாவும் நந்தினியும் அங்கு வந்தனர். தூரிகை யோகியின் அருகில் அமர்ந்திருப்பதை கவனியாது, அண்ணா அப்பாவை இப்ப பார்க்க டாக்டர் அனுமதிப்பாங்களா? நானும் அம்மாவும் கோயில்ல இருந்து அப்பாவுக்கு குங்குமம் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்பா நெத்தியில போட்டு விடணும்னா. நந்தினி யோகியை அண்ணா என்று அழைத்ததும் தூரிகையின் மனம் குளிர்ந்து விட்டது. இருமா, நான் போய் கேட்டுட்டு வரேன். யோகி எழுந்து கொள்ளும் போதுதான் அவன் அருகில் தூரிகை அமர்ந்திருப்பதை நந்தினி கண்டாள். மனம் திறந்து நந்தினியை பார்த்து சிரித்தாள் தூரிகை. அண்ணி, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உற்சாகத்தோடும் உரிமையோடும் கேட்டவள் சட்டென்று நாவை கடித்தாள். என்னாச்சு? இல்ல, நான் தெரியாம உங்களை அண்ணின்னு கூப்பிட்டுட்டேன். நீங்க என்ன அண்ணின்னு கூப்பிட்டா எனக்கு பெருமைதான். நீங்க அண்ணினே கூப்பிடலாம். இருவரின் உரையாடலையும் கேட்டு சிரித்தபடியே மருத்துவரின் அறையை நோக்கி நடந்தான் யோகி. மறுநாள் காலை 11 மணி அளவில் தான் தூரிகையின் அலுவலக ஊழியர்களும் கிருஷ்ணாவும் மருத்துவமனைக்கு வந்தனர். ஒருவரும் தூரிகைக்கு முகம் கொடுக்கவில்லை. அவளாக சென்று பேசியும் ஆம் இல்லை என்று மட்டுமே பதில் வந்தது. எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் முகத்தை இப்படி தூக்கி வச்சிட்டு இருக்காங்க என்று நினைத்தவள் அமைதியாக சற்று தள்ளி வந்து ஒரு ஓரத்தில் நின்று கொண்டாள். யோகி நந்தன் அப்போது அங்கு இருக்கவில்லை. ஏதோ அழைப்பு வந்ததால் அவசரம் என்று கூறி 9 மணிக்கே மருத்துவமனையிலிருந்து சென்று விட்டான். தூரிகையின் அருகில் வந்து நின்ற கிருஷ்ணா, என்ன தூரிகை இது? காசுக்கு ஏதாவது பஞ்சம்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமே. இப்படி ஹோட்டல்லையா ரூம் போட்டு கண்டவன் கூட எல்லாம் படுப்ப? நக்கலாக கேட்டான். ஆடி போன தூரிகை, ராஸ்கல், என்னடா சொன்ன என்று கேட்டு பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். அடித்த சத்தம் கேட்டு அனைவரின் கவனமும் அவர்கள் பக்கம் திரும்பியது. என்னம்மா, என்ன ஆச்சு? தாத்தா தான் கேட்டார். இல்ல சார், ஒரு கொசு, அதுதான் அடிச்சேன். கிருஷ்ணாவை தவிர்க்க விரும்பியவள் தாத்தாவின் அருகில் வந்தாள். சார், நான் ரூம் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். ஓகேம்மா, நீ போயிட்டு வந்துடு. அவள் அறையை நோக்கி நடக்க மெதுவாக அங்கிருந்து நழுவிய கிருஷ்ணாவும் அவளை பின்தொடர்ந்தான். அதை கவனித்த கோபி, கீதா இருவரும் அவர்களை பின்தொடர்ந்தனர். ஆள் நடமாட்டமற்ற இடத்தை அடைந்ததும், ஏய் நில்லுடி, என்னவோ பெரிய பத்தினி மாதிரி என்ன அடிச்ச? உன்னை பத்தி நான் அடி தப்பா சொன்னேன்? மும்பை மேனேஜர் கரண் தான் உன்னை பத்தி புட்டு புட்டு வச்சாரு. உன்னையும் நம்ம நந்தகுமார் சார் பையனையும் பெங்களூரு ஹோட்டல்ல தப்பா பார்த்ததா சொன்னாரு. வாட்? அதிர்ச்சியோடு அவள் கேட்க,
ஆமடி, சந்தேகம்னா போய் மிஸ்டர் கரண் கிட்டயே கேளு. என்னடா, நான் உனக்கு கிடைக்கலன்ற பொறாமையில என் மேல தேவையில்லாத பழியெல்லாம் போடுறியா? இல்ல மேம், கரண் சார் சொல்லும் போது நாங்களும் கிருஷ்ணா சார் கூட தான் இருந்தோம். அவர் உங்களை பத்தி அப்படிதான் சொன்னாரு. கீதா கூற தூரிகையின் விழிகளில் அதிர்ச்சி. அவரா அப்படி சொன்னாரு? ஆமா. மிஸ்டர் கரண் இப்ப எங்க இருப்பாரு? அவள் கோபமாக கேட்க, ஆபீஸ்ல தான் இருப்பாரு, வேற எங்க இருப்பாரு? கிருஷ்ணா கூற, ஆபீஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். போன மாசம் ஒரு மீட்டிங் இங்க நடந்தது, அந்த ஆபீஸ்ல தான். இங்க இருந்து நடந்து போற தூரம் தான். அப்ப சரி, வாங்க இப்பவே போய் மிஸ்டர் கரண் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலாம். கேட்கலாம். தூரிகை மருத்துவமனை வாசலை நோக்கி நடந்தாள். இதற்கிடையில் மற்ற ஊழியர்களையும் போன் செய்து கீதா, கோபி இருவரும் அழைத்திருந்தனர். ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்துவிட்டனர். கிருஷ்ணா வழிகாட்ட அவனோடு நடந்தாள் தூரிகை. அவர்களை பின்தொடர்ந்து மற்றவர்களும் வந்தனர். அலுவலக வாசலை அடைந்தவர்கள் செக்யூரிட்டியிடம் கரணை பார்க்க வேண்டும் என்று கூறி தங்கள் சென்னை அலுவலக ஐடி கார்டை காண்பிக்க வாட்ச்மேன் அவர்களை உள்ளே அனுமதித்தார். அலுவலக முன்வாசலை கடந்து உள்ளே வந்தவர்கள் அலுவலகத்திற்குள் அடி எடுத்து வைத்த அடுத்த நொடி அதிர்ச்சியோடு கால்களை பின்னால் இழுத்து கொண்டனர். அதோ யோகிநந்தன் கம்பீரமாக அந்த ஹாலில் ஊழியர்களின் முன்னால் நிற்கிறான். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அப்பாவுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. திட்டமிட்டு அவரை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அப்பா இன்னைக்கு ஒரு புது ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண வேண்டியதா இருந்தது. நானும் தான். இந்த ப்ராஜெக்டுக்காகவே பெங்களூர்ல மீட்டிங் முடிஞ்சதும் அப்பா மும்பை கிளம்பி வந்துட்டாரு. நானும் அப்பாவும் ஒன்னா வர்றதா தான் முதல்ல முடிவு பண்ணியிருந்தோம். அப்புறமா நான் தான் ப்ராஜெக்ட் சைன் பண்ற அன்னைக்கு நான் வரேன்னு சொல்லி அப்பாவை தனியா அனுப்பி வச்சேன். இல்லனா நானும் அப்பாவோட சேர்ந்து ஆக்சிடென்ட்ல சிக்கியிருப்பேன். அந்த ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருந்திருப்பேன். இல்ல செத்து சுண்ணாம்பாகி இருப்பேன். அவனது அந்த வார்த்தைகள் தூரிகையின் செவியில் இடியாக வீழ்ந்தது. அதையும் தாண்டி நந்தகுமார் சாரின் மகன் யோகிநந்தன் என்று அறிந்து தூரிகை மட்டுமல்ல ஊழியர்களும் திகைத்து நின்றனர். என்ன, யோகிநந்தன் நந்தகுமார் சார் பையனா? அதிர்ச்சியோடு சத்தமாகவே கேட்டுவிட்டான் கிருஷ்ணா. அப்பா இந்த ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்க. அவங்க யாருன்னு இங்க இருக்கிற சில பேருக்கு தெரியும். அந்த சில பேர் யாருன்னு எனக்கும் தெரியும். நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டா மன்னிச்சு விட்டுடுவேன். இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்று வரை யோகிநந்தனிடம் பார்க்காத ஒரு அழகையும் கம்பீரத்தையும் ஆளுமையையும் கண்டு தூரிகை உட்பட அனைவரும் திகைத்து நிற்க தன் கோட்டை சரி செய்த யோகிநந்தன், ஆக சம்பந்தப்பட்டவங்க உண்மையை ஒத்துக்க தயாரா இல்ல. சரி, பரவாயில்ல, நான் ஏன் வழிய பாத்துக்கிறேன். அவன் கூறி முடிப்பதற்குள் இரு இளைஞர்கள் எழுந்து நின்றனர். சாரி சார், உண்மையிலேயே சாருக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்படும்னு எங்க 2 பேருக்குமே தெரியாது. கோகுல் கம்பெனியில வேலை பார்க்கிற எங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் ஒன்னா ஒரு வீட்டுல தான் தங்கி இருந்தோம். கம்பெனி விஷயங்களை நாங்க எங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்போம். இப்பவும் ஒரு புது ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண போறாராம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்களும் ஆமான்னு சொன்னோம். எப்ப வராருன்னு சொல்லி கேட்டாங்க. நாங்களும் சொன்னோம். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் அந்த தகவலை அந்த கோகுல் கம்பெனிக்கு கைமாறி இருக்காங்க. எங்க மேலேயும் சேர்ந்து பழி விழுந்துடுமோன்னு பயந்துதான் நாங்க 2 பேரும் எதுவும் பேசல சார். நாங்க தெரிஞ்ச எந்த தப்பும் பண்ணல. எங்களுக்கு தெரியாம நடந்த தப்பு இது. எஸ், உங்களை தெரியாம நடந்த தப்பு தான். அது எனக்கும் தெரியும். அதனால நான் உங்களை மன்னிச்சு விடுறேன். ஆனா உங்க 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள சும்மா விட முடியாது. அவங்களுடைய பேரு, அட்ரஸ், போட்டோ இதையெல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட மத்த எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் கேஸ ரொம்ப ஈஸியா கொண்டு போக முடியும். ஓகே சார், நாங்க அனுப்பிடுறோம். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் மத்தவங்களுடைய கவனத்துக்கு, நம்ம ஆபீஸ பத்தியும் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களை பத்தியும் அப்பா பத்தியும் என்ன பத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க உறவினர்களோ யாராவது ஏதாவது கேட்டா மறந்தும் சொல்லிடாதீங்க. ஏதோ சும்மா கேக்குற மாதிரி கேட்பாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு பெரிய ஆபத்து பதுங்கி இருக்கும். இவங்க 2 பேர் மாதிரி உங்களுக்கு தெரியாமலே நம்ம ஆபீஸுக்கு எதிரா உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க என்று கூறியவன் கரனை பார்த்தான். மிஸ்டர் கரண், நான் கொடுத்த அந்த ஃபைலை சீக்கிரமா ரெடி பண்ணி 3 மணிக்குள்ள என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பேன். அவன் விழிகள் மிகவும் தற்செயலாக வாசலை நோக்கி நீண்டது. வாசலில் நின்று கொண்டிருக்கும் தூரிகையையும் ஊழியர்களையும் கண்டு அவன் திகைத்து போனான். மை காட்,
இவங்க எல்லாரும் இப்ப வந்தாங்க? எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க போல இருக்கே. எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஓகே ப்ளீஸ் எல்லாரும் முன்னாடி வாங்க. தூரிகையும் ஊழியர்களும் கீ கொடுத்த பொம்மைகளாக முன்னால் நடந்தனர். அதிர்ச்சி மாறாமல் அவன் அருகில் வந்து நின்ற தூரிகை, நீங்க நம்ம நந்தகுமார் சார் பையனா? விழிகள் வியப்பில் அகல விரிய அவள் கேட்டாள். எஸ் என்றவன் தூரிகையின் தோளில் கை போட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யாருன்னு உங்க யாருக்கும் தெரியாது. நான் இவங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவங்க பேரு தூரிகை, மிஸ்ஸஸ் தூரிகை யோகிநந்தன், என்னுடைய மனைவி. சார், இவங்க உங்க மனைவியா? அதிர்ச்சியோடு மேனேஜர்காரன் கேட்க, ஆமா இவங்க என்னுடைய மனைவி என்று கூற, சார் உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? எங்க யாருக்கும் சொல்லவே இல்லையே. ஆங்காங்கே இருந்து கேள்விகள் எழ, அதை பத்தி அப்புறம் சொல்றேன் என்றவன் தன் சென்னை அலுவலக ஊழியர்களை காண்பித்து, இவங்க எல்லாரும் நம்ம சென்னை ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க. இவர் மிஸ்டர் கிருஷ்ணா, பெங்களூர் ஆபீஸ் மேனேஜர். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இவங்க எல்லாருமே எனக்கு மேல, இவங்களுக்கு கீழே தான் நான் அந்த ஆபீஸ்ல ஒரு எடுபிடியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதை கேட்டு மும்பை ஊழியர்கள் அனைவரும் திகைத்தனர். எல்லாம் என் அப்பா ஏற்பாடுதான். நான் தொழிலை கத்துக்கணும், மத்தவங்களை புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அந்த ஆபீஸ்ல என்ன அப்படி ஒரு எடுபிடியா அனுப்பி வச்சாரு என்று கூறியவனின் விழிகள் சென்னை அலுவலக ஊழியர்களின் மீது பதிந்தது. சில பல தவறுகள் செய்து கொண்டிருந்த ஊழியர்கள் லேசாக நடுங்குவதை கண்டான். ஒரு அடிமட்ட தொழிலாளியா எங்க அப்பா அந்த ஆபீஸ்க்குள்ள என்ன அனுப்புனதாலதான் அடிமட்டத்துல நடக்கிற சின்ன சின்ன தவறுகளும் ஏன் கண்ணுல சிக்கிச்சு. எனக்கு தெரியாம அந்த ஆபீஸ்ல எதுவுமே நடக்கல. தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் உங்கள சில பேர் நந்தகுமார் சாருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நிறைய தவறுகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது எனக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும். பயப்பட வேண்டாம். உங்க யாரையும் நான் வேலையில இருந்து தூக்க மாட்டேன். ஆனா இதுக்கு மேலையும் திருந்தாதவங்க யாராவது இருந்தா உங்களை நான் சும்மா விடவும் மாட்டேன். உங்களை நீங்க திருத்திக்கங்க. ஊழியர்களில் சில பேர் தலையசைப்பதை யோகிநந்தன் கண்டான். கிருஷ்ணாவின் மீது அவனது பார்வை பதிந்தது. மிஸ்டர் கிருஷ்ணா, நீங்களும் நிறைய தப்புகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை நீங்க திருத்தாட்டி கண்டிப்பா நான் உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவேன். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்ல சார், நான் என்ன மாத்திக்கிட்டேன். இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன். குட். அவனது விழிகள் இப்போது மேனேஜர் கரண் மீது பதிந்தது. மிஸ்டர் கரண், சீக்கிரமா உங்க வேலையை முடிச்சிட்டு ஃபைலை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைங்க. நான் ஹாஸ்பிட்டல் போறேன். தூரிகையோடும் மற்ற ஊழியர்களோடும் மருத்துவமனைக்கு வந்தவன் ஐசியு வாசலில் அனைவரையும் நிறுத்திவிட்டு மருத்துவரை பார்ப்பதற்காக சென்றவன் மருத்துவரோடு திரும்பி வந்தான். இருவரும் ஐசியுக்குள் சென்றனர். சில நிமிடங்களில் அப்பாவோடு அவன் வெளியே வர ஒன்றும் புரியாமல் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து குழம்ப, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்பாவை 2 நாள் முன்னாடியே ரூமுக்கு மாத்தி இருக்கணும். ஆனா எதிரிகளுடைய கவனத்தை சிதறடிக்க அப்பாவை ஐசியூலயே வச்சு பாத்துக்க வேண்டியதா இருந்தது. இந்த விஷயம் எனக்கும் டாக்டருக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா சாரிப்பா. இட்ஸ் ஓகேடா, என் நல்லதுக்கு தானே நீ இதெல்லாம் பண்ண. அப்புறம் என்னுடைய நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அவன் புன்னகையோடு கூற அனைவரும் சிரித்தனர். யோகியின் அம்மா தூரிகையை தன்னோடு சேர்த்து நிறுத்தி கொண்டார். என்னை அள்ளி செல்லாயோ நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.